Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. Super Saravana Stores. ஒரு அச்சத்தில் நாம் பண்ணுறோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நமக்கு ஒரு 2 மாதம் அளவுக்கு கையிருப்பு இருக்குது பெட்ரோல். ஆனால் சமையல் வாயு அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி நம்ம திட்டமிடலை, அந்த மாதிரி நம்ம சேமித்து வைக்கலை. சமையல் வாயுவை சிலிண்டராக சேமித்து வைக்கலாம், அதுக்கு கிடங்குகள் வேணும். அந்த மாதிரி நம்ம பண்ணலை. பூமிக்கு கீழே வாயுவாகவே சேமித்து வைக்கலாம். அது ஒரு 2 இடத்துல மட்டும்தான் நமக்கு அந்த வசதி இருக்குது. அந்த 2 இடத்துல நாம் சேமித்து வைக்கக்கூடிய அந்த மாதிரியான சமையல் வாயு 2 நாள் தேவைக்கு தான் வரும். அதனால் இது நமக்கு ஒரு ஆங்கிலத்தில் சொல்கிறது மாதிரி ஒரு வேக்கப் கால். இது நம்ம விழிச்சிக்க வேண்டிய ஒரு தருணம். அணு சக்தியாக மாறிவிடக்கூடாது அப்படின்றது ஒரு காரணம். அதுதான் அவருடைய தலைமையான காரணம்னு நான் நினைக்கிறேன். 2வது காரணம் அவர்கள் 47 ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கு மரணம் என்று முழங்கி கொண்டிருந்தவர்கள். அதனால் அவர்கள் எங்களுடைய பகை. அவர்களை பலவீனப்படுத்துவது, அவர்களை வலுவிழக்க செய்வது என்பது என்னுடைய நலத்துக்கு. ஏன்னா அவர்கள்கிட்ட ஒரு 400 கிலோகிராமுக்கு மேலே செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவங்க பூமியில் புதைஞ்சிருக்கு. அது அவர் கையில் கிடைச்சா தான் அந்த இலக்கு நிறைவேறிச்சுன்னு சொல்ல முடியும். அதனால் இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அதை அவர்கள் கைப்பற்றலாம். அதை கைப்பற்றி அவர்கள் ஒரு அணுசக்தியாக தங்களை மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு இஸ்ரேலியர்கள் எவ்வளவு செலவு பண்ணுறாங்கன்னு நமக்கு இன்னும் தெரியல, பின்னாடி தெரிய வரும். ஈரானியர்கள் பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. அவர்களுக்கும் அதனால் இந்த 3 பேருக்கும் இந்த போர் பெரிய வலியை தரும். தொடர்பே இல்லாத நமக்கே இது நம்முடைய சமையலறை வரைக்கும் வந்துருச்சு. முதல்ல வரவேற்பறையில் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருந்தது இன்றைக்கி சமையலறைக்கே வந்துருச்சு அப்படின்னும் பொழுது, அதனால் இந்த நெருக்கடிகளெல்லாம் அவருடைய கைகளை கட்டும் அப்படின்னு எனக்கு தோணும். கேஸ் சிலிண்டர் அதை சிலிண்டராக சேமிக்கணும். அந்த மாதிரியான சேமிப்பு நம்மகிட்ட கிடையாது. அதுக்கப்புறம் பூமிக்கடியிலையும் சேமிக்கலாம். நான் சொன்னேன் அது ஒரு 2 நாள் இருப்பு தான் நம்மகிட்ட. அதுக்கான கட்டமைப்பு தான் நமக்கு இருக்குது. இப்போ ஐரோப்பாவில் 3 மாதத்துக்கு அவர்களுக்கு இந்த சமையல் வாயு, எரிவாயு அதெல்லாம் அவர்களால் சேமித்து வைக்க முடியும். நாம் அந்த இடத்துக்கு போகணும். இன்னும் இந்த நெருக்கடினால அதை பற்றி இனிமேல் யோசித்து பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அதனால் நல்லடக்கம் நடக்கலை. அந்த நல்லடக்கம் பெரிய அளவில் நடத்தணும் அப்படின்றது ஈரானியர்களுடைய எண்ணம். அதனால் இது 2த்துக்கும் இடையில் அவங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் புதிதாக வந்திருக்க தலைவரே வெளியே வரலையே. ஏன் வெளியே வரலைன்னா அவர் பாதத்தில் ஒரு முறிவு இருக்குது. அந்த முதல் நாள் நடந்த அவங்க அப்பாவை கொண்ட அந்த தாக்குதலில் அப்போ ஏற்பட்ட காயம். அப்புறம் ஒரு கண்ணுக்கு கீழே அவருக்கு அடிபட்டிருக்கு. முகமெல்லாம் அவருக்கு காயங்கள் இருக்குது. இப்போ போர் நிறுத்திடுறாங்க. இப்போ நாளைக்கே நிறுத்திடுறாங்கன்னா, ஆனால் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், அதனால் இந்த பொருளாதார இழப்புகள் அதெல்லாம் சரி செய்யறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிறோம் நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ நாள் ஆகும் சார்? ஒரு தலைமுறை ஆகுமா? ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அர்ச்சனா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. இந்த வார் தொடங்கினதுக்கு அப்புறமா அது ஒருத்தரையும் தாண்டி ஒரு நாடுகளையும் தாண்டி இப்போ நம்ம வீடு வரைக்கும் வந்துடுச்சு. சிலிண்டர் பற்றாக்குறை தொடங்கிடுச்சு, 1 வாரமாக இருந்துட்டு இருக்கு. இப்போ பெட்ரோல் அதோட தட்டுப்பாடும் இப்போ அதிகமாகிருக்கு. இப்படியே போனால் ஒரு லாக்டவுன் வந்துருமா அப்படின்ற ஒரு பதற்றத்தில் மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் சார்? இது எவ்வளோ நாள் நீடிக்கும்ன்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுந்திருக்கு. எப்படி பார்க்க? இந்த துன்பம் ரொம்ப நாள் நீடிக்கக்கூடாதுன்றது தான் எல்லாருடைய விருப்பமும். நீடிக்காது ரொம்ப நாள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாத கடைசிக்குள்ளே இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சமையல் வாயு பற்றாக்குறை, அதுக்கப்புறம் பெட்ரோல் பற்றாக்குறை என்பது நாம் ஒரு அச்சத்தில் நாம் பண்ணுறோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நமக்கு ஒரு 2 மாதம் அளவுக்கு கையிருப்பு இருக்குது பெட்ரோல். ஆனால் சமையல் வாயு அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி நம்ம திட்டமிடலை, அந்த மாதிரி நம்ம சேமித்து வைக்கலை. சமையல் வாயுவை சிலிண்டராக சேமித்து வைக்கலாம், அதுக்கு கிடங்குகள் வேணும். அந்த மாதிரி நம்ம பண்ணலை. பூமிக்கு கீழே
வாயுவாகவே சேமித்து வைக்கலாம். அது ஒரு 2 இடத்துல மட்டும்தான் நமக்கு அந்த வசதி இருக்குது. அந்த 2 இடத்துல நாம் சேமித்து வைக்கக்கூடிய அந்த மாதிரியான சமையல் வாயு 2 நாள் தேவைக்கு தான் வரும். அதனால் இது நமக்கு ஒரு ஆங்கிலத்தில் சொல்கிறது மாதிரி ஒரு வேக்கப் கால். இது நம்ம விழிச்சிக்க வேண்டிய ஒரு தருணம். எப்படி நாம் பெட்ரோலை ஒரு 2 மாதத்துக்கு சேமிப்பாக வச்சுருக்கோமோ எண்ணெயை அது மாதிரி எரிபொருள் எண்ணெயை, அதே மாதிரி இதுவும் இந்த சமையல் வாயு, அதுக்கப்புறம் இயற்கை வாயு, இதை நாம் சேமித்து வைக்க வேண்டிய ஒரு சேமித்து வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இந்த போர்னால் நமக்கு தாமதமாக வந்திருக்கு. முதல்லையே வந்திருக்கணும், முதல்லையே இந்த மாதிரி திட்டமிட்டிருக்கணும், நம்ம பண்ணலை. நேற்று பெட்ரோலிய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் ஹர்தீப் பூரி அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, ஹார்முஸ் நீரிணை வழியாக முன்னாடி 45% நமக்கு வர வேண்டிய எண்ணெய், எரிபொருள், சமையல் வாயு அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது, 30% தான் அங்கேருந்து வருது, அது வழியாக வருது, மீதி 70% வெளியிலிருந்து வருது அப்படின்றார். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த தொல்லை, இந்த துன்பம், இந்த இடர்பாடு, இந்த இடைஞ்சல் ரொம்ப நாள் நீடிக்காது, ஒரு சில வாரங்கள் தான் அது நீடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேம்மா. ஓகே. இப்போது இந்த போருக்கான ஒரு காரணமாக ட்ரம்ப் அவர்கள் சொன்னது யாராலுமே ஏற்றுக்க முடியல. இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு எதுக்கு இந்த போர் அப்படின்றது. உண்மையாக அவரோட நோக்கம் என்ன, அவரோட நோக்கம் எப்போ நிறைவேறினா எப்போ அவர் இந்த போரை நிறுத்துவார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க, எப்போ இந்த போர் நிறுத்தப்படும் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு 4-5 காரணங்களை சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமான காரணம், அவர்கள் ஒரு அணு சக்தியாக மாறிவிடக்கூடாது அப்படின்றது ஒரு காரணம். அதுதான் அவருடைய தலைமையான காரணம்னு நான் நினைக்கிறேன். 2வது காரணம் அவர்கள் 47 ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கு மரணம் என்று முழங்கி கொண்டிருந்தவர்கள். அதனால் அவர்கள் எங்களுடைய பகை, அவர்களை பலவீனப்படுத்துவது, அவர்களை வலுவிழக்கச் செய்வது என்பது என்னுடைய நலத்துக்கு வேண்டியது. அதனால் அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவர்கள் பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். அமெரிக்கர்கள் பலர் அவர்களால் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்களுடைய அணுசக்தியாக அவர்கள் மாறுவதற்கான அவர்களுடைய ஆற்றலையும், அதுக்கப்புறம் அவர்கள்ட்ட எரிவிசை ஏவுகணை இருக்குது, பேலிஸ்டிக் மிசைல்ஸ், அது தயாரிக்கக்கூடிய அவர்களுடைய ஆற்றலை, அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய சேமிப்பு கிடங்குகளை, உற்பத்தி தளங்களை, அதை தரைமட்டமாக்குவது, அவர்களை டீக்ரேட் செய்வது, அதாவது அவர்களை மட்டுப்படுத்துவது முழுவதுமாக, அது என்னுடைய இலக்குன்னு சொல்கிறார். ஸோ இந்த இலக்கில் அவர்கள் ஒரு அணுசக்தியாக மாறுவதை நான் முழுவதுமாக தகர்த்து விடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறது, அது நடக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவர்கள்கிட்ட ஒரு 400 கிலோகிராம்க்கு மேலே செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவங்க பூமியில் புதைஞ்சிருக்கு. அது அவர் கையில் கிடைச்சா தான் அந்த இலக்கு நிறைவேறிச்சுன்னு சொல்ல முடியும். அதனால் இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அதை அவர்கள் கைப்பற்றலாம். அதை கைப்பற்றி அவர்கள் ஒரு அணுசக்தியாக தங்களை மாற்றிக்கொள்ளலாம். அப்படி மாற்றி கொண்டிருந்தார்கள்னா இந்த தாக்குதல் நடந்திருக்காது. அது ஒரு பெரிய காப்பீடாக இருந்திருக்கும், அவர்கள் இன்சூரன்ஸ் வாங்கியிருந்திருப்பாங்க. அதனால் ஆனால் அந்த ஏவுகணைகள் அது அதை போதுமான அளவு அவர் அழிச்சிருவாரா அப்படின்றதும் எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா அதெல்லாமே பூமிக்கு அடியில் இருக்குது, அதெல்லாம் எங்கே இருக்குன்றது அவர்களுக்கு முழுமையாக தெரியுமா, அதெல்லாம் தெரியல. அப்புறம் அதை தவிர அவர்களுடைய சக்தியை அவர்களை பலவீனப்படுத்தி அவர்களுடைய முன்னேற்றத்தை, இந்த இராணுவ ரீதியாக அவர்களுடைய ஆற்றலை ஒரு 10-20 ஆண்டுகள் அவர் பின்னோக்கி தள்ளிடுவார். அது முடியும், அந்த இராணுவ இலக்கு என்பது அது முடியும். அதுக்கு அவர் ஒரு பெரிய விலை தந்துட்டுருக்கார். அதனால் அது எவ்வளவு நாள் அவர் தொடருவார் அப்படின்றது எனக்கு தெரியல. எண்ணெய் விலை எல்லாம் உலகம் முழுக்க ஏறிடுச்சு. எண்ணெய் விலை ஏறினதுனால அமெரிக்கர்களுக்கு எண்ணெய் விலை ஏறினா அது அவர்களுக்கு பெரிய அளவில் வலி தரும். ஏன்னா அமெரிக்கர்கள் ஒவ்வொரு 35 கோடி அமெரிக்கர்கள் இருக்கார்கள், ஏறக்குறைய அந்த அளவுக்கு கார்கள் இருக்கும். அந்த மாதிரி அவர்கள் கார்களை நம்பி வாழ்பவர்கள். பொது போக்குவரத்து, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்பது ஒரு சில நகரங்களில் மட்டும்தான். அதுக்கப்புறம் பஸ்கள் இருக்குது. ஆனால் கார்களில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பொருளாதார அமைப்பு, அவர்களுடைய கட்டமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கார்களை நம்பியும் சாலைகளை நம்பியும் பெட்ரோலை நம்பியும் அவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள்.
அதனால் இந்த வலி அவர்களுக்கு இருக்கும். 7 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துட்டார்கள். இன்னும் அதிகமாக உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்களுடைய உயிரிழப்புகள் அதிகமாக அவர் மீது இந்த போரை நிறுத்துவதற்கான அழுத்தம் கூடும். ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 9,200 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த போரை நடத்துகிறார் அவர். இது நமக்கு தெரியும். ஏன்னா அவர்கள் பொதுவாக எல்லாத்தையும் வெளியில் நிறைய செய்திகளை வெளியில் சொல்லக்கூடிய ஒரு சமூகம், அதனால் தெரியும். உங்களுக்கு இஸ்ரேலியர்கள் எவ்வளவு செலவு பண்ணுறாங்கன்னு நமக்கு இன்னும் தெரியல, பின்னாடி தெரிய வரும். ஈரானியர்கள் பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. அவர்களுக்கும் அதனால் இந்த 3 பேருக்கும் இந்த போர் பெரிய வலியை தரும். தொடர்பே இல்லாத நமக்கே இது நம்முடைய சமையலறை வரைக்கும் வந்துருச்சு. முதல்ல வரவேற்பறையில் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருந்தது இன்னைக்கு சமையலறைக்கே வந்துருச்சு அப்படின்னும் பொழுது, அதனால் இந்த நெருக்கடிகள் எல்லாம் அவருடைய கைகளை கட்டும் அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, இப்போ கமலின் அவரோட இறப்புக்கு அப்புறமா தலைமையேற்றிருக்க அவரோட மகன் அப்படின்றது அவரோட தலைமையில் எப்படி போகும், இன்னொன்று அது இன்னுமே கோபத்தை உருவாக்கி இருக்கு ட்ரம்ப்புக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. நியூஸ்லேயே நம்ம பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? இப்படி ஒரு சைடும் இந்த சைடு கோபங்களை அதிகமாக்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ட்ரம்ப் எப்போ அதனோட ஆட்டத்தை நிறுத்துவாருன்ற ஒரு இது இருக்கு. எப்படி பார்க்க? 2 பேருமே ஒரு மிகை நிலை எடுத்திருக்காங்க. 2 பேரும் ஈரானியர்களும் சரி அமெரிக்கர்களும் சரி. அமெரிக்கர்கள்னா ட்ரம்ப், ஏன்னா அமெரிக்காவில் இந்த போருக்கு ஆதரவு இல்லை. ஈரானில் போருக்கு ஆதரவு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அது அப்படி ஒரு வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு அமைப்பு இல்லை அங்கே. அதனால் நமக்கு அது தெரியாது என்னன்ட்டு. இஸ்ரேலில் இந்த போருக்கு இஸ்ரேலியர்கள் ஆதரவு தருகிறார்கள். அது அவங்க நாட்டில் இருக்கிற நிலை. அதனால் இந்த 2 பேரும் ஈரானியர்களும் சரி அதிபர் ட்ரம்ப்பும் சரி பெரிய மிகைநிலை மேக்சிமலிஸ்ட் பொசிஷன்ஸை எடுத்துக்கிட்டு சந்திக்கவே முடியாத அளவுக்கு அவர்கள் தள்ளி நிற்கிறார்கள். இது 2 பேருமே குறைக்கணும். இதை குறைச்சிட்டு பேச்சுவார்த்தைகளுக்கு அவர்கள் வரணும். இப்போ அவர்கள் சொல்லியிருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது முழுமையாக சரணடைஞ்சா தான், அதை தவிர வேறு தீர்வு இல்லைன்ட்டு இவர் சொல்கிறதும், நாங்கள் நீங்கள் எங்களுக்கு இந்த போரை தொடுத்ததுக்காக நட்டையீடு தரணும், அதுக்கப்புறம் இந்த போரை நிறுத்தணும் அப்படின்ட்டு இவர் சொல்கிறதுக்கும், அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து நாங்கள் இந்த போரை நடத்துவோம்னு அமெரிக்க தளங்கள் இருக்கக்கூடாது வளைகுடா நாடுகள்ன்ட்டு இவர்கள் சொல்கிறதும், இதையெல்லாம் மிகைநிலைகள் மேக்சிமலிஸ்ட் பொசிஷன்ஸ். இதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது 2 தரப்பில் இருந்தோம். அதனால் இவர்கள் எங்கே இடையில சந்திப்பாங்க, எப்போ சந்திப்பாங்க, யாருடைய உதவியோடு சந்திப்பாங்க, இதெல்லாம் எனக்கு இந்த நேரத்தில் இன்றைக்கி 15வது நாள் போர் எனக்கு சரியாக தெரியல, பார்க்கணும். சார், இப்போ இத்தனை பிரச்சனைகள் வருது. ஒரு விஷயமா சமையல் எரிவாயுலேருந்து பெட்ரோல்லேருந்து ஒரு பாதிப்புகள் நமக்கு ஒருத்தர் சாமானிய மக்கள் எல்லாருக்குமே வர தொடங்கிடுச்சுன்னும் போது இந்திய லெவலில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்திருக்காங்க? ஏதாச்சும் முன்னெச்சரிக்கையாக இப்போ எல்லாத்தையுமே சரி செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஏதாச்சும் நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்களா? இந்தியாவோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய பிரதமர் தலைமையில் ஒரு சின்ன கூட்டம் சந்திப்பு இந்த எரிவாயு சமையல் வாயு பிரச்சனைக்காக ஒரு 3 நாட்கள் முன்னாடி நடந்துச்சு. அது இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே அல்லது தொடங்கின அன்னைக்கே நடந்திருக்கணும். நாம் பெரிய திட்டமிடல் ஆட்கள் இல்லைன்றது அது காட்டுது. அதுக்கப்புறம் அந்த கேஸ் சிலிண்டர் அதை சிலிண்டராக சேமிக்கணும். அந்த மாதிரியான சேமிப்பு நம்மக்கிட்ட கிடையாது. அதுக்கப்புறம் பூமிக்கு அடியிலையும் சேமிக்கலாம். நான் சொன்னேன் அது ஒரு 2 நாள் இருப்பு தான் நம்மகிட்ட, அதுக்கான கட்டமைப்பு தான் நமக்கு இருக்குது. அதனால் பெரிய திட்டமிடல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் தகவல் போதாமை, அதாவது தகவல் பரவுறது, ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கேம்பெயின். நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெட்ரோல் உறுதியாக உங்களுக்கு எல்லா நாளும் எப்போவும் மாதிரி கிடைக்கும். போதுமான அளவு இருப்பு இருக்குது. இந்த இருப்பு தீர்றதுக்குள்ளேயும் மேற்கொண்டு எங்களுக்கு சரக்கெல்லாம் வந்துடும், பெட்ரோல் வந்துடும் வேறு இடங்கள்லேருந்து. அதனால் பெட்ரோலுக்கு எந்த தட்டுப்பாடும் வராது. அதே மாதிரி இந்த சமையல் வாயு தட்டுப்பாடும் தற்காலிகமானது. ஒரு 10 நாளில் நிலைமை சீராயிடும். இதை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொல்கிறார். ஆனால் இது நம்முடைய வீதிகளில் இருக்கும், கிராமங்களில் இருக்கும், ஒவ்வொரு இல்லத்திற்கும் போய் சேரணும். அதுக்கப்புறம் இந்த 10 ஆண்டுகளில் நம்முடைய சமையல் வாயு பயன்படுத்துகிற வீடுகளுடைய எண்ணிக்கை 10 கோடி இருக்குது. அப்போது 2017 இன்றைக்கி 2026 இத்தனை பேர், முன்னாடி 2 பேர் பயன்படுத்திட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி 3 பேர் பயன்படுத்துகிறாங்க. அப்போது இது பெரிய ஒரு வளர்ச்சி, பெரிய ஒரு முன்னேற்றம். அப்போது இதுக்கேற்ற மாதிரி இந்த தேவைகளை அப்பப்போ நிறைவு பண்ணுறது மட்டுமல்லாமல், இது மாதிரி ஒரு நெருக்கடி வரும் பொழுது
அந்த நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் ஒரு பெரிய அரசு என்பது இருக்க வேண்டும். அது இவ்வளவு நாள் நமக்கு தெரியல. இப்போ ஐரோப்பாவில் 3 மாதத்துக்கு அவர்களுக்கு இந்த சமையல் வாயு, எரிவாயு அதெல்லாம் அவர்களால் சேமித்து வைக்க முடியும். நாம் அந்த இடத்துக்கு போகணும். இன்னும் இந்த நெருக்கடினால அதை பற்றி இனிமேல் யோசித்து பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ ஈரானியர்கள் அவர்களோட நிலைப்பாடு இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய பாதிப்பு, அமெரிக்கர்களுக்காக வந்த பாதிப்பு, அந்த பொருளாதார ரீதியாக எவ்வளோ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, எவ்வளோ அளவுக்கு அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், அது இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு பாதிப்பு எப்படி இருக்கு சார்? இதே பார்த்தீங்கன்னா இதனாலேயே வளைகுடா நாடுகள்லையும் பாதிப்பு இருக்கு. அங்கே இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கான பாதுகாப்பு அதை பற்றி எப்படி இந்தியா சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா இந்தியர்களோட பாதுகாப்புக்காக? அதை பற்றி எப்படி சொல்கிறேன்? ஏறக்குறைய 1 கோடி பேர் வடகுடா நாட்டில் இருக்காங்கம்மா. அவங்கள அத்தனை பேரையும் நம்ம இங்கே திருப்பி அழைச்சிட்டு வர முடியாது. அத்தனை பேர் இங்கே வரணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியாது. இது ஒரு தற்காலிக ஒரு அபாயம், ஒரு நெருக்கடி. இதை கடந்து போயிடுவோம். ஏன்னா அந்த வேலைகள், அவர்கள் நல்ல வேலைகளில் இருக்கிறார்கள். இங்கே அந்த மாதிரி வேலைகள் இல்லைன்றதுனால தான் அங்கே போயிருக்காங்க. அவங்களுடைய குடும்பங்கள்லாம் அவங்கள நம்பி இருக்குது. மற்ற எல்லாரும் அந்த நாட்டில் எப்படி பாதுகாப்பாக தங்களை வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி அவர்கள் கவனமாக இருக்கணும். அவ்வளவுதான். ஓகே சார். இப்போ காமின் அவரோட இறப்புக்கு அப்புறமா அவரோட மகன் இப்போ பதவி எடுத்திருக்காரு. ஸோ அவரோட உடலுக்கு இன்னுமே இறுதி சடங்கு செய்யப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் அது தடைப்பட்டு நிற்குது? அது அப்படி நடக்குதுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்? ஏன்னா எல்லா தலைவர்களும் ஒன்றா சேரணும்ன்றதும் சொல்லிட்டு இருக்காங்க போது அது ஏன் எப்போ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? நீங்களே சொல்லுங்கள், ஏன் இன்னும் நடக்கலை? 15 நாள் ஆச்சு அவர் மறைஞ்சு. ஏன் நல்லடக்கம் இன்னும் நடக்கலை? சொல்லுங்கள். நல்லடக்கம்னா எல்லாருமே கூடுவாங்க. கூடுனா என்ன ஆகும்? அதனால் என்ன? அது ஒரு டார்கெட்டாக இருக்குமோ? அது அவ்வளோதான். அதுதான். அதனால் அங்கே அமெரிக்க பட்டியலில் இருக்கக்கூடிய கொலை பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப 2 தரப்பும் எல்லா தரப்பும் வீராவேசமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து வீராவேசமாக பேசின அத்தனை பேரும் அங்கே அதில் கொஞ்சம் பேர் அல்லது நிறைய பேர் அங்கே கூடுவாங்க. அவர்கள் உயிருக்கு எந்த விதமான பாதுகாப்பு தர முடியாது. அதனால் நல்லடக்கம் இன்னும் நடக்கலை. அந்த நல்லடக்கம் பெரிய அளவில் நடத்தணும் அப்படின்றது ஈரானியர்களுடைய எண்ணம். அதனால் இது 2த்துக்கும் இடையில் அவங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் புதிதாக வந்திருக்க தலைவரே வெளியே வரலையே. ஏன் வெளியே வரலைன்னா அவர் பாதத்தில் ஒரு முறிவு இருக்குது. அந்த முதல் நாள் நடந்த அவங்க அப்பாவை கொண்ட அந்த தாக்குதலில் அப்போ ஏற்பட்ட காயம், அப்புறம் ஒரு கண்ணுக்கு கீழே அவருக்கு அடிபட்டிருக்கு, முகமெல்லாம் அவருக்கு காயங்கள் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது இது எவ்வளோ தூரம் உண்மை. ஆனால் அவர் காயப்பட்டிருக்காரு அப்படின்றத ஈரானியர்களே ஒத்துக்கிறாங்க. அவர் குணமாய் வராருன்னு நினைக்கிறேன். அவர் நேற்று தான் முதன்முறையாக அவரை தேர்ந்தெடுத்த பிறகு அவர் ஒரு அறிக்கை விட்டார். ஹார்முஸ் நீரிணையை மூடிடுவோம், தொடர்ந்து மூடி வச்சுருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதனால் இது ஒரு எல்லாருக்கும் துன்பம். அதாவது ட்ரம்ப் பெரிய வீராப்பாக பேசினாலும் மிகப்பெரிய நெருக்கடியில் அவர் இருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஈரானியர்களும் பெரிய வீராவேசமாக பேசினாலும் அவர்களுக்கும் அவர்களுடைய மக்கள் மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இந்த நெருக்கடியெல்லாம் சேர்ந்து இந்த தலைவர்களை கொஞ்சம் ரொம்ப சராசரி மனிதர்கள் மாதிரி யோசித்து நடக்க வச்சா நல்லாயிருக்கும். இப்போ இந்த போர் நிறுத்திடுறாங்க அப்படின்னா அதோட பாதிப்புகள் எல்லாருமே சரி செய்யறதுக்கான ஒரு நாட்கள் எடுத்திருக்கணும் சார். ஸோ அது எவ்வளவு நாள் எடுக்கும்? இன்கேஸ் இப்போ போர் நிறுத்திடுறாங்க, இப்போ நாளைக்கே நிறுத்திடுறாங்கன்னா, ஆனால் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், அதனால் இந்த பொருளாதார இழப்புகள் அதெல்லாம் சரி செய்யறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிறோம் நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ நாள் ஆகும் சார்? சார் ஒரு தலைமுறை ஆகுமா? 2 ஜென்ரேஷன். ஒரு தலைமுறைனா 15-20 ஆண்டுகள் அவ்வளவாயிடும். இந்த போர் நிறுத்துறதுக்காக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது நம்ம இந்தியா லெவலில் என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை தாண்டி உலகளாவில் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் இது சார்ந்து, இந்த போர் சார்ந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது, இன்னும் எந்தெந்த நாடுகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த போர் தொடர்ந்ததுன்னா ஒரு பெரிய பணவீக்கம், விலைவாசி உயர்வும் பணவீக்கமும் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு தொய்வு நிலைக்கு, ரிசெஷன், அந்த இடத்துக்கு பொருளாதாரம் போயிடும். அது போயிடுச்சுன்னா வேலை வாய்ப்புகள் போயிடும். எல்லாரையும், எல்லா இல்லங்களையும் அது தாக்கும். அதனால் 1930 அந்த மாதிரி அமெரிக்காவில் ஒரு பெரிய பொருளாதார தொய்வு நிலை வந்துச்சு. அமெரிக்கா தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம். அங்கேயே அந்த தொய்வு நிலை வந்துருச்சுன்னா அது உலகம் முழுக்க பரவும்.
அதனால் இந்த போரை வேகமாக முடிக்கிறதுல தான் எல்லாருக்கும் நாட்டம் இருக்கும். அப்படி தான் நானும் நினைக்கிறேன். ட்ரம்ப்பும் அப்படி தான் நினைப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் பல வெற்றிகளை, பெருமளவு வெற்றியை ஈட்டிட்டோன்னு சொல்கிறாரு. நேற்று கூட சொல்லியிருக்காரு, we have won அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே சொல்லுவார், இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் வென்றுட்டோம், கடற்படையை அழிச்சிட்டோம், வான் பாதுகாப்பு அமைப்புகளை வந்து முடமாக்கிட்டோம் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். சொல்லிவிட்டு அவங்களுடைய தலைவரை, 86 வயது தலைவரை கொன்றுட்டோம். அதற்கப்புறம் இன்னும் வேறு சில இராணுவ இலக்குகள், அதெல்லாம் அவங்களுடைய எரிவிசை ஏவுகணை தடங்கள், சேமிப்பு கிடங்குகள், உற்பத்தி சாலைகள், அதெல்லாம் வந்து தகர்த்துட்டோம் அப்படின்னு ஏதாவது சொல்லிவிட்டு வெற்றி அடைஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அப்படி போயிடணும் வேகமாக அவர் அதை பண்ணணுன்ட்டு எனக்கு எல்லாரும் மாதிரியும் நானும் கண்டிப்பாக சார். இந்த போர் நிறுத்துறதுக்காக எல்லாருமே, சாமானிய மனிதர்களிலிருந்து எல்லாருமே வந்து அதை தான் நினச்சிட்டு இருக்காங்க, போர் நிறுத்தப்படணும். ஏன்னா இதுக்கு மேலே போனால் இன்னும் வந்து பாதிப்புகள் வருமா அப்படின்ற ஒரு பயத்தில் சாமானிய மனிதர்கள் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. இது குறித்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார்.